வெல்கம் டு உழவன் சிவில் சர்வீஸ் யூடியூப் சேனல் மைசெல்ஃப் துரைசாமி. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் நம்ம யூபிஎஸ்சிக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது பிஐபிலேருந்து எடுத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து நியூஸ் பேப்பரில் வர முக்கியமான நியூஸ் வந்து வாரத்தில் வர எல்லா நியூஸ் எடுத்து வாரத்தில் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படி வந்து வீடியோ போடுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எடிட்டோரியல் கவர் பண்ணியிருந்தோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து போடும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா வா வாரத்தில் வர பிஐபி ப்ளஸ் இந்தி நியூஸ் பேப்பர்ஸ் அது ஒரு வீடியோவும், அப்போ அந்த வாரத்தில் வர எடிட்டோரியல்ஸை வந்து தனியாக ஒரு வீடியோவும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வாரத்துக்கு இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரத்தில் வந்த இம்பார்ட்டண்டான எடிட்டோரியல்ஸ் எது எதுன்றதை வந்து பார்க்கலாம். Furthermore, upcoming weeks we want to refine this editorial towards the our mains examination focus. Okay. ஓகே, இந்த வாரம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 26 இருந்து அப் டு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அது வரைக்கும் வந்த எடிட்டோரியலில் வந்து என்னென்ன எடிட்டோரியல் வந்துருக்குன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலே வந்து நம்ம ஃபாரின் பாலிசி ரிலேட்டடாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஓகேவா? அதாவது நம்ம வந்து இப்போ யூஎஸ்ஏ யூஎஸ்ஏவும் சார்ந்திருக்கும், சைனாவும் சார்ந்திருக்கும். ஸோ இது ரெண்டு பேருமே சார்ந்திருக்கக்கூடாது. அது சார்ந்திருந்தாலும் நமக்கு என்ன பிரச்சனை, எப்படி நம்ம சார்ந்திருக்கோம், ஓகே, அது எந்த அளவுக்கு நம்மளுடைய டிப்ளமசியே பாதிக்கப்படுது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஸோ அதை பார்த்து அது ரிலேட்டடான வந்து ஒரு ஆர்டிகல் தான் இது. அடுத்து வந்து வெரி வெல் ரீசென்ட்லி யூத் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் த நீட். ஸோ அதை பற்றிய ஒரு ஆர்டிகல்ஸ் எப்படி வந்து ஒரு பீப்புள் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டத்தை அக்கௌண்டபிளாக கொண்டு வராங்கன்றதை பற்றி அந்த ஆர்டிக்கலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ஃபோர்ஸ்டு லேபர் ஃபேர்ஸ். யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி கூட ட்ரேட் பண்ணுற மற்ற கண்ட்ரிக்கு வந்து ஒரு 10% எக்ஸ்ட்ரா டேரிஃப் போட்டிருப்பாங்க. ரீசன் வந்து பார்த்தீங்க எதுக்குன்னா, நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்புகிற பொருள் எல்லாம் இஸ் யூஸ்ட் பை த ஃபோர்ஸ்டு லேபர். அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், 10% டேரிஃப் போடுறோம், நீங்கள் அந்த ஃபோர்ஸ்டு லேபரை வந்து குறைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை வந்து அந்த ஆர்டிக்கலில் வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸும் சவுதியுமே வந்து ஒரு நியூக்ளியர் டீல் வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இப்போ அதுக்கு வந்து அங்கே வார் நடந்துட்டு இருக்கு. ஈரான் வந்து அதிகமான நியூக்ளியரை வந்து என்ரிச் பண்ணுறதால அது வந்து ஒரு த்ரெட்டனாக இருக்குல்ல. அதனால தான் யூஎஸ் அந்த ஒரு காரணத்தை சொல்லி ஈரானை வந்து இப்போ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் யூஎஸ்ஏ என்ன பண்ணியிருக்குன்னா சவுதி சவுதி அரேபியா இவங்க ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் பண்ணி இவங்க வந்து நியூக்ளியர் பவர் யுரேனியம் என்ரிச்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இது ஈரானுக்கு என்ன தெரிய வரும். அப்போ யூஎஸ் என்ன நினைக்குது, அது ஒரு விஷயத்த பண்ணும்போது இட்ஸ் வில் பி ஃபைன். சம் எக்ஸ்டென்ட் சம் அதர் கண்ட்ரி டூ இட் வில் பி ஏதோ ஒரு காரணமாக வச்சு அந்த நாட்டு மேலே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்டிகளை வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பிகாண்ட் த கம்ப்ளைண்ட்ஸ் இந்தியா நீட் ஏ கிளியர் அண்ட் மொபிலிட்டி. இப்போ வந்து நம்ம வந்து எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி சம் எக்ஸ்டென்ட் ஏதோ மேனுஃபேக்சர் பண்ணுதுன்னா ஸோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டான கிரெடிட்டை வந்து மீட் பண்ணணும். ஸோ என்வரான்மெண்ட் ரிலேட்டடான அந்த டெக்னாலஜி ரிஃபைன் பண்ணணும். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற வெஹிக்கிள்லேருந்து வர அந்த ஒரு பொல்யூஷன் வந்து நம்ம என்வரான்மெண்ட் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பெருசாக பாதிக்கப்படக்கூடாது. அந்த ரெகுலேஷன் வந்து கொண்டு வரணும். ஸோ இங்கே இப்போ நியூவாக வந்திருக்கிற அதில் என்ன வந்திருக்கிற அந்த ஒரு நாம்ஸில் என்ன பிரச்சனைன்றது அந்த ஆர்டிக்கல் அதை டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து இப்போ டுடே வேர்ல்ட் இஸ் என்டர்லி கோயிங் டுவோர்ட்ஸ் த ஏஐ ஜெனரேஷன். ஸோ அங்கே வந்து ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் வந்து எப்படி எல்லாரையும் உள்ள கொண்டு வருது, எப்படி வந்து அது சில பேரை வந்து அவுட் ஆஃப் த பவுண்டரிக்குள்ளே வச்சுட்டு இருக்கு அப்படின்றத வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து ஆத்தர் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சம் எக்ஸ்டென்ட் இதை வந்து கொஞ்சம் அதை படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் வியூ வந்து கிடைக்கும். அதை வச்சு நம்ம எக்ஸாம் வந்து ஈஸியாக எழுத முடியும். அடுத்து வந்து நமக்கே தெரியும்ல, இப்போ வந்து கடந்த 1 மந்த் 2 மந்த் நம்ம பார்த்தோம்னா நியூஸில் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இங்கே என்ன பிரச்சனை, அதாவது நமக்கு ஃபயர் ரிலேட்டடான லா இல்லையா, இல்லை அந்த லா இருந்தும் அதை கரெக்டாக நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையா. சப்போஸ் அந்த லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை எல்லாரும் அக்கௌண்டபிளா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எடுத்துக்கிறாங்களா, அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிகல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் ஆப்கான் பேலன்சிங் த ஆக்ட் அண்டு அமிட் ரீஜனல் அப்பேவல்ஸ். ஓகேங்களா? இப்போ ஈரான் ஆப்கான் இந்த ரிலேஷன் வந்து ஈரானில் வந்து
ரீசெண்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். அப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து ரெண்டு பிரிவாக இருப்பாங்க. ஒன்று வந்து தாலிபான், இன்னொன்று வந்து நார்தன் அலையன்ஸ். ஸோ இப்போ வந்து ஈரான் வந்து ஆக்சுவலாக யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா நார்தன் அலையன்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இப்போ இந்த டைம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேருமே தாலிபான் ப்ளஸ் நார்த்தன் அலையன்ஸ் வந்து ரெண்டு பேருமே ஈரான் வந்து வந்து அழைச்சிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன தெரிய வருது, யாருமே ஒரு இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் யாருமே பர்மனன்ட் கிடையாது. பர்மனண்டா ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த டிப்ளமசி. ஓகேவா? அந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அந்த டைம்ல என்ன முக்கியம், அதை நோக்கி தான் டுடே இன்டர்நேஷனல் அந்த டிப்ளமசின்றது ஃபாரின் டிப்ளமசி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆர்டிகல் அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து காமன்வெல்த் வெல்த் கேம்ஸ். ஓகே, ரீசெண்டாக வந்து ஆக்சுவலாக வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து அதை நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எங்கே நடந்துருக்குன்னா யூகேல நடந்திருக்கும். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ப்ராப்ளம்ஸ் அது மாதிரி நிறைய இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து 2030 வந்து என்ன பண்ண போகிறோம், காமன்வெல்த் வெல்த் கேமை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அட் சேம் டைம் நம்ம என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த ஆர்டிகல் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்க எஃப்ஆர்சிஏ பில் 2026. ஓகே, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்ஜிஓக்கு வர ஃபண்டை எப்படி வந்து அவங்க ஒரு கவர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணுது. ஸோ இப்போ புதுசாக கொண்டு வந்து ஆக்டில் இருக்கிற என்னென்ன பிரச்சனை, அது எந்த அளவுக்கு ஒரு பிளாக் மணியை தடுக்குது, அட் த சேம் டைம் எந்த அளவுக்கு ஒரு அத்தாரிட்டியில் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வச்சு அதை பற்றின ஒரு ஆர்டிகல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தேட்டர்ஸ் ஃப்ரம் த நீட்ஸ் ஆஃப் ரெடினஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஓகே, இது வந்து என்னன்னா நம்ம இப்போ வந்து மிலிட்ரியில் இப்போ நம்மளுடைய ஆர்மியில் எப்படி இருக்குன்னா வந்து நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் தென் ஆர்மி இப்படி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அண்டர் சிங்கிள் கமாண்டுக்குள்ள கொண்டு வரது தான் வந்து இதனுடைய நோக்கமாக இருக்கும். அது ரிலேட்டடான அந்த ஆர்டிகல். அடுத்து வந்து ஐடிஎஸ்எஸ் சென்சர் போர்ட் ஸ்டேட் ஃப்ரம் தி லா அண்டர் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த ஆர்டிகல் நம்ம உள்ள போகும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து வந்து சேலஞ்சஸ் இன் இந்தியன் எஜுகேஷன். ஓகேவா? எஜுகேஷனில் வந்து நமக்கு வந்து டெக்னிக்கலாக அது மட்டும் பிரச்சனை கிடையாது. அட் த சேம் டைம் எங்கே பிரச்சனை இருக்குன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்லேயே பிரச்சனை இருக்கு. இந்த ரீசெண்டாக இந்த நீட் எக்ஸாம் பேப்பர் லீக். ஸோ அது எங்கே பிரச்சனை இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பேப்பர் லீக் ஆகும்போது ஒரு கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பிரச்சனையா இருக்கு, ஏன் அதை வந்து நம்மளால ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ அது ரிலேட்டான ஆர்டிகல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டுடே வந்து நம்ம வந்து ஒரு யூபிஐ ஆல்மோஸ்ட் 12 கண்ட்ரிஸ் நம்மளோட யூபிஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எல்லாருமே வி ஆர் யூசிங் த யூபிஐ. ஓகே, ஸோ இப்போ வி ஆர் ஆல்மோஸ்ட் டிஜிட்டலைஸ் த எக்கனாமிக்ஸ் டிரான்சாக்ஷன். அட் த சேம் டைம் இதே போலவே நம்ம வந்து ஒரு ஏஐயும் ஒரு கம்யூனிட்டிஸாக எல்லா பீப்புள்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றணும். அதுக்கான ஒரு ஆர்டிகல் தான் வந்து இது. அடுத்து வந்து பை ஆஃப் பெங்காலில் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு இது கொண்டு இருக்கோம் சாந்தி. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம பை ஆஃப் பெங்கால் இருக்கிற பிரச்சனையை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி வந்து நம்ம வந்து அதை அணுக போகிறோம் அப்படின்றது. அடுத்து வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். ஓகே, இந்த நியூஸ் எதுனா இது எல்லாமே ரீசெண்டாக நடந்த அந்த நீட் இஷ்யூ தான். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நீட் நடந்த பிரச்சனையை வித்தின் 2 months த ப்ரொவைட் ஜட்ஜ்மெண்ட், அப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படின்னா என்ன. ஸோ அப்போ ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகுதா இந்தியாவில். ஸோ அங்கே என்ன பிரச்சனை இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த இந்த ஆர்டிகல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா பாலிசி, அண்ட் தென் இந்தியா சைனா அண்ட் தென் யூஎஸ்ஏ. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்தியா தான் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஃபார்மாக்யூட்டிகல்ஸ் வெரி வெல் மெனி ஃபார்மாக்யூட்டிகல்ஸ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம தான் வந்து அதிகமாக மேனுஃபேக்சரும் பண்ணல. அதாவது அது தேவையான ட்ரக் வந்து நம்ம சைனா கிட்டேருந்து வாங்கி நம்ம வந்து டேப்லெட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அட் த சேம் டைம் என்னென்ன பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ், மிஷினரி, ஏபிஐஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் தேவையான எல்லாமே நம்ம வந்து டிபெண்ட் ஆன் த சைனா. அவங்க வந்து எப்போ அந்த ஒரு ரா மெட்டீரியலை வந்து இது பண்ணாலுமே நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் என்ன பண்ணும், பயங்கரமாக வந்து பாதிக்கப்படும். ஓகே, ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா யோசிக்கணும். இப்போ நமக்கு சைனா கொடுக்குறதால நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னா நம்மளோட எக்கனாமிக் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. அட் த சேம் டைம் சைனாவுக்கும் நமக்குமே வி சி த ஹிஸ்டாரிக்கலி வி ஹவ் த லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அதனால் நம்ம இந்தியாவுடைய சோல்ஜர்ஸ் அஃபெக்டட் மோர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நிறைய சைனாவுடைய ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெப்சாங் அண்ட் சுமார் அண்ட் தென் டோக்லாம் அட்டாக் அண்ட் தென் கல்வான்.
ஸோ இது எல்லாமே நமக்கு எதிராக தான் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து ஒரு அட்டாக் வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எக்கனாமிக் growth வந்து எந்த காஸ்ட்ல வரக்கூடாது. இட்ஸ் நாட் கம் அண்டர் த காஸ்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி. அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, நேஷனல் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். தென் only த எக்கனாமிக் growth மஸ்ட். ஓகே, அதை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது சேம் டைம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சைனா வந்து அருணாச்சல பிரதேசம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம். எப்படி ஒரு ஸ்டேட்டையே ஒரு கண்ட்ரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம அவ்வளோ இம்போர்ட் பண்ணி நம்ம கண்ட்ரி என்னதான் க்ரோத் ஆனாலுமே இட்ஸ் சப்ஜெக்ட் டு வாட்டிலிட்டி. அதாவது எந்த நேரத்தில் சைனா என்ன பண்ணுவானே தெரியாது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சைனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய எக்கனாமிக்ஸ் நீங்களே பாருங்க. அதாவது நான் சொல்கிறேன், நீங்கள் படித்து பார்த்தாலே புரியும் அந்த பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்குன்றது. சைனா வந்து அவன் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான், மற்ற கண்ட்ரியில வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணுறான், அவனுடைய வழிக்கு வந்து கொண்டு வரான். ஓகேங்களா, அடுத்து வந்து இந்தியா வந்து என்ன பண்ணணும்னா சைனாவை வந்து ஓவரா டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. அந்த சேம் டைம் நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணியிருந்தாலுமே யூஎஸ்ஏவே நம்ம என்ன பண்ணிக்கூடாது, யூஎஸ்ஏ சார்ந்தும் நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா, இந்தியா என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்கானமி பண்ணணும், மேக் டிசிஷன்ஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணி இந்தியா டிசிஷன் எடுக்கணும். இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவன் நம்ம மேலே போகிற ஒரு யூஎஸ்ஏ போகிற டாரிஃபாக இருக்கட்டும், சைனா போகிற எந்த கண்ட்ரி டாரிஃப் போட்டாலும் வாட் யூ திங்க், நேஷனல் செக்யூரிட்டி தான் ஃபஸ்ட்டு. அந்த நேஷனல் செக்யூரிட்டி சென்ட்ரிக்காக தான் நம்ம நம்மளுடைய ஃபாரின் டிப்ளமசி வந்து இருக்கணும்ன்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன், இப்போ தான் ப்ராப்ளம், நமக்கு என்ன தெரியும் சொல்யூஷன். அப்புறம் இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய இம்போர்ட்டோ இம்போர்ட் as well as எக்ஸ்போர்ட் நம்ம வந்து ஒரு மேஜரான கண்ட்ரியை மட்டுமே டிபெண்ட் பண்ணிடக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய டைவர்சிஃபை பண்ணும்போது நமக்கு ஒரு எக்கனாமி அஃபெக்ட் ஆனாலுமே, ஒரு கண்ட்ரியில் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆனாலுமே இட்ஸ் நாட் மேக் தி மேஜர் ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய இம்பேக்டை வந்து நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்தில் இம்பேக்ட் ஏற்படுத்தாது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டைவர்சிஃபை பண்ணணும். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கணும். ஆத்ம நிர்பர் பாரத் நம்மள நம்ம வந்து வி வாண்ட் டு மேனுஃபேக்சரிங் ஆல் த ரா மெட்டீரியல் ஃப்ரம் அவர் ஓன் கண்ட்ரி. அப்போ நம்ம எந்த ஒரு கண்ட்ரியும் சார்ந்திருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. வி நெவர் வி நெவர் சேஞ்ச் அவர் ஃபாரின் பாலிசி அக்கார்டிங் டு சம் ஒன் ஹூ சிட்டிங் இன் அனதர் கண்ட்ரி த ஆர்டரிங் இட். அதுமாரி இல்லாமல் நம்ம கிட்ட எல்லா பொருளும் இருந்துச்சுன்னா நம்ம ஏன் மற்றவங்களுக்கு வந்து கை கட்டி பதில் சொல்லிட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்கணும். ஸோ வி மூவ் டுவர்ட்ஸ் ஏ ஆத்ம நிர்பர் பாரத். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் என்னன்னா, நெய்தர் நம்ம வந்து யூஎஸ்ஏ பக்கமும் இருக்கக்கூடாது, சைனா பக்கமும் இருக்கக்கூடாது. இட் டிபெண்ட் ஃபார் பேஸ் நம்மளுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகே, இதான் இந்த ஆர்டிலரி ஸ்ட்ராட்டஜினா ஸ்வீட்னா என்னன்னா, நம்ம சைனாவை வந்து இன்புட் நிறைய சார்ந்து இருக்கோம். இருந்தாலுமே சைனா நம்மகிட்ட நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு நிறைய த்ரெட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி யூஎஸ்ஏவும் டிபெண்ட் பண்ணிட்டு கூடாது. ஸோ நம்ம எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் நேஷனல் செக்யூரிட்டியை பேஸ் பண்ணியிருக்கணும், நேஷனல் இன்ட்ரெஸ்ட். அட் த சேம் டைம் நம்ம வந்து எல்லா பொருளையுமே நம்மளே ஆத்ம நிர்பர் ஓனா ப்ரொடக்ஷன் பண்ண அதுக்கான ஈகோ சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணணும். அந்த ஆர்டிகளுடைய ஷார்ட் இதான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தா நமக்கே தெரியும், யூத் அதாவது ஒரு பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டியை வந்து கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டின்றது எப்படி இருக்கணும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஆஃபீஸர், ஓகே, நம்ம வந்து ஒரு ஆஃபீஸர்ல இருந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகே, அந்த டிசிஷன் எதர் பாசிட்டிவா நெகட்டிவ். ஓகேவா, பாசிட்டிவா இருந்தாலும் ஓகே, இப்போ நெகட்டிவா இருந்தா அதுக்கு அக்கௌண்டபிள் எடுத்து அதுக்கான டிசிஷன் நம்ம தான் பண்ணணும். ஓகேவா, நம்மள வந்து ஒரு அக்கௌண்டபிளா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டமும் ஃபோர்ஸ் பண்ணி நம்மள அக்கௌண்டபிளா கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா, அது ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருக்காங்க, இப்போ வந்து என்ன பண்றாங்க, பீப்புள்ஸ் மேக்ஸ் த ரெப்ரஸன்டேட்டிவ் அக்கௌண்டபிள். அவங்கள அக்கௌண்டபிளா கிடையாது, பீப்புள் தான் என்ன பண்றாங்க, ஃபோர்ஸ் பண்ணி அக்கௌண்டபிளா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நமக்கே தெரியும் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டருக்காக ஒயிட் ஸ்ப்ரெட்டான ப்ரொடெஸ்ட் வந்து நடந்துச்சு. ஸோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா, டெமோக்ராட்டிக் ஆக்டிவ் யூத் பாப்புலேஷன்ஸ் மேக்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ் த பீப்புள். அதை நம்ம ரொம்ப ரொம்ப பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்கணும்னா யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், பிகாஸ் யூத் பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூத் கேன் சேஞ்ச் த கண்ட்ரி வெரி வெல். ஸோ அப்போ இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு மாணவர்களுடைய நலனுக்காக யூத்தோடைய அந்த ஒரு ப்ரொடெஸ்ட்ன்றது இட்ஸ் வில் பி வெல்கமபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென்
சிட்டிசனுக்கு வந்து நமக்கு ஒரு யூ ஹேவ் த ரைட்ஸ் டு கொஸ்டின் அபவுட் த கவர்மெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா நம்ம தான் அவங்களை வந்து எலெக்ட் பண்ணோம். ஸோ அவங்க பண்ற ஒரு விஷயம் ஏதோ ஒன்று தப்பா இருக்கும்போது வி வாண்ட் டு ஆஸ்க் த கொஸ்டின், பட் தே வாண்ட் டு ஆன்சர் இன் பாலிசி மேனர் எனி அதர் திங்ஸ். ஓகே, இதுக்கு பேர் தான் அது இட் இஸ் கால்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரைட்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டெமோக்ரட்டி வந்து எப்படி இருக்கணும்? ஓகே, இப் ஒரு அக்கௌண்டபிள் கவர்னன்ஸாக இருக்கணும். ஓகே, டிரான்ஸ்பரண்ட் இன்ஸ்டிடியூஷன். இந்த அக்கௌண்டபிள்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், அதுக்கு நான் தான் பொறுப்பெடுத்துற மாரி. ஓகேவா? அடுத்து வந்து டிரான்ஸ்பரண்ட், நான் என்ன பண்ணணுன்றத வெளிப்படையாக உங்களுக்கு வந்து நான் தெரிவிக்கணும். ஓகே, அதே மாதிரி அவங்க எடுக்கிற டிசிஷனில் சிட்டிசன் வந்து என்ன பண்ணணும்? ஆக்டிவாக என்ன பண்ணணும்? பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே, வினா வெரி பீஸ்ஃபுல் பப்ளிக் ப்ரொடெஸ்ட் இட் இஸ் எர்த் ஆஃப் அவர் டெமோக்ரஸி. ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன தெரியும்? கவர்னன்ஸில் அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது சம்மந்த கொஸ்டின் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் எந்த அளவுக்கு முக்கியம்? அப்படி ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அதுலேருந்து மீறும் போது எப்படி வந்து பீப்புள்ஸ் வந்து அவங்க அக்கௌண்டபிளாக கொண்டு வராங்க? இப்படி கொண்டு வர்றது இட்ஸ் இது வந்து கரெக்டா? இப்படி there is a possibility. கொஸ்டின் இப்படி வந்து ஃப்ரேம் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து டேக்ஸ் போட்டிருப்பாங்க. எந்தெந்த கண்ட்ரில இருந்தெல்லாம் அந்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் அதாவது ஃபோர்ஸ்ட் லேபர் வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ, அதை அந்த ப்ராடக்ட்லாம் அந்த அந்த ப்ராடக்ட்னு கிடையாது, எல்லா கண்ட்ரியுமே ஆக்சுவலாக யூஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன, ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி ஒரு டேக்ஸ் போடணும். அதான் நம்மளுடைய கோலாவே இருக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃபை வந்து ஒரு ட்ரேட் நெகோசியேஷன் டூலாக யூஸ் பண்ணிட்டு, இது வந்து ஒரு ஃபோர்ஸல் லேபரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான இது கிடையாது. ஓகேங்களா? யூஎஸ்க்கு ஃபேவரபுளாக ஒன்று மாற்றணும், அங்கே தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்குது அப்படின்றது இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட், நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸல் லேபரையும் யூஸ் பண்ணல. சரி, அப்படியே நம்ம மேலே 10% எக்ஸ்ட்ரா டேரிஃப் போட்டாங்கன்னா, அப்படி நம்ம பார்த்தோம்ல, வி ஆர் நாட் ஒரு சிஸ்டம் எடுத்துட்டா அதில் ஏ டு இசட் நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஃபார் மெனி இன்புட்ஸ் வி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபாரின் கண்ட்ரி. நம்ம ஃபாரின் கண்ட்ரியை வந்து சார்ந்து இருக்கோம். ஸோ ஃபாரின் கண்ட்ரியில் அவங்க வந்து எப்படி ஒரு கரெக்டான எம்ப்ளாயர் தான் வச்சு இப்போ அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா, இல்லை ஃபோர்ஸ் லேபரை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. மேபி அவங்க ஃபோர்ஸ் லேபர் யூஸ் பண்ணியிருக்கலாம், அதை வச்சு அவங்க இந்த ரேட்டை டேரிஃப் போடும்போது, இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு அனதர் கண்ட்ரியோடைய சாவரிட்டியில் போயிட்டு நம்ம எப்படி ஹவு வி கேன் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அதில் இந்தியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம வந்து ரா மெட்டீரியல் அது மாதிரி ஃபர்ஸ்ட் டேப்பில் இருந்து வரதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இது மாதிரி இது பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன டேரிஃப்லேருந்து 12.5% 10% குறைச்சிருப்பாங்க யூஎஸ். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது? இப்போ வந்து நம்ம வந்து ஃபாரின் ப்ராடக்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதால வேரியஸ் ரீசனை சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டேரிஃப்ன்றது யூஎஸ்ன்னு கிடையாது. இட்ஸ் மேபி சைனா, இட்ஸ் மேபி ரஷ்யா. ஸோ வாட் எவர் இட் இஸ், நம்ம ஃபியூச்சரில் எதுவும் எப்படியுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எந்த கட்டிடாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இது பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம முழுசாக அதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. ஓகே, இது பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் கூட வந்து அதுக்காக நம்ம வந்து ஓடக்கூடாது. நம்ம இதுக்கு வாட் இஸ் அவர் இம்பார்ட்டன்ஸ், ஸோ நம்ம எது வந்து பேஸ் பண்ணியிருக்கணுமோ அதில் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் அஃபெக்ட் ஆகுது இல்லை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தா அனதர் வந்து யூஎஸ் சவுதி. ஓகே, இவங்க வந்து வந்து ஒரு நியூக்ளியர் கோஆப்ரேஷன் டீலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா த வாண்ட் டு அந்த ஆயிலில் டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறத வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா த மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஏ நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்றது. ஸோ விஷன் வந்து அவங்க 2030 இதை அச்சீவ் பண்ணணுன்றதை வந்து அவங்க வந்து விஷனாக வச்சுருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, சவுதி அரேபியா வந்து யுரேனியம் வந்து என்ரிச்மெண்ட் வந்து இது பண்ண போகிறாங்க. ஓகே, ஆனால் யூஎஸ் என்ன வந்து ஈரானை வந்து இது மாதிரி என்ரிச் பண்ணக்கூடாது. அவங்க அவங்க ஈரானுடைய கண்ட்ரியில் அவன் இஷ்டத்தில் அவன் கண்ட்ரியில் அவன் அதை பண்ணக்கூடாது. பட் யூஎஸ் என்ன பண்ணலாம், மற்ற கண்ட்ரியோட டீல் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம் அப்படின்றது தான் யூஎஸோடைய நோக்கமாகவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, பிஃபோர் யூஎஸ்ஏ இது மாதிரி நாங்கள் வந்து நியூக்ளியர் டீல் வந்து நாங்கள் வந்து சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இஸ்ரேல்
அவங்களுடைய அந்த ஒரு அடிஷ்னல் ப்ரோட்டோகால்ஸ் அந்த அக்கார்ட் அப்ரஹாம் அக்கார்ட் இருக்குல்ல, அதில் நீங்கள் வந்து சைன் பண்ணதான். சைன் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா யூஎஸ்ஏ வந்து அதோடைய ப்ரோக்ராமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ சைன் பண்ணும்போது அங்கே எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் சைன் பண்ணிவிட்டு நீ இதை இம்ப்ளிமெண்ட் செய்யணும்னா நீ அதை ஃபாலோ பண்ணு. இது எப்படி தான் ஒரு மெஜிடேரியன் ஒரு ஆர்டர்ன்ற மாதிரி இருக்கு. ஓகே, அதே மாதிரி என்னன்னா இப்போ வந்து யூஎஸ் சைனா அவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு இது மாதிரி நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த ஐஇ இருக்குல்ல, நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அவங்களுடைய புரோட்டோகால்ல வரமாட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து இப்போ யூஎஸ் எப்படி பண்ணுறது என்ன பண்ணணும்னா சவுதி அரேபியாவுடைய கான்ஃபிடன்ஸ் அப்பான் த யூஎஸ் அதுவுமே குறைக்கும். ஈரான் வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டர் ஸ்டான்ஸ் வந்து எடுப்பாங்க. நீ யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்றன்றதால நீ வந்து இது மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி போர் பண்ணி வந்து வாரில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்க. ஆனால் நீயே அதை பண்ணிட்டு ஆனாலும் நான் பண்ணும்போது என்ன கேள்வி கேட்டு என்னையே அடிக்கிற அப்படின்னா ஈரானுக்கு வந்து இட் வில் மேக் இன்னும் அது அவங்களுடைய அந்த ஒரு எப்படி சொல்றது இன்னும் ஒரு ஆர்டர் ஸ்டான்ஸ் தான் வந்து எடுக்க வைக்கும் இந்த இது மாதிரியான ஒரு யூஎஸ் பண்ற ஒரு சில விஷயத்தால. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் வாட் என்ன நடந்துட்டு இருக்கு, வாட் இஸ் த ஹேப்பனிங் திஸ் வேர்ல்ட். ஓகே, அண்ட் தென் இப்போ வந்து இதான் முக்கியம். அதாவது கேப்னு சொல்லுவாங்க கார்பரேட் அவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி. எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபியூலை வந்து எஃபிஷியன்சியாக வந்து கொண்டு வரணும், அதாவது CO2 எமிஷனை வந்து கம்மி பண்ணி. ஓகே, இப்போ இதில் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸு அண்ட் தென் இண்டிவிஜுவல்ஸு அண்ட் தென் மாடல்ஸ். ஓகே, அப்ஜெக்டிவ்னா நமக்கே தெரிஞ்சது தான், ஃபியூல் கன்சப்ஷனை குறைக்கணும், க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து குறைக்கணும். இது குறைக்கணும்னா இதெல்லாம் எங்கேருந்து இருக்குது, ஃபாய்சல் ஃபியூல்ஸு. அந்த ஃபாய்சல் ஃபியூல்ஸு டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறத குறையும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெனவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணும்போது வி நோ நீட் டு டிபெண்ட் அப்பான் த ஃபாய்சல் ஃபியூல்ஸ். ஒன்ஸ் நம்ம ஃபாய்சல் ஃபியூல்ஸை வந்து டிபெண்ட் பண்ணிடலாம், நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா நம்ம அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து குறைச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து கேப் 3 டார்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இதான் அதனுடைய ரேஞ்ச் 113 CO2 per கிலோமீட்டர் அண்ட் தென் 72 கிராம் ஆஃப் CO2 கிலோமீட்டர் பை. இதை வந்து எப்படி எப்போ குறைக்கணும்னா வந்து 2030லேருந்து 31லேருந்து 2030க்குள்ள வந்து இது வந்து குறைக்கணும். ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா இந்த டிராஃப்டில் வந்து ஒரு சில ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது கார்பன் நியூட்ரலிட்டி ஃபேக்டர்னு ஒன்று, சூப்பர் கிரெடிட் அண்ட் தென் கிரெடிட் பேங்கிங் அண்ட் ட்ரேடிங் அண்ட் தென் மல்டி இயர் அப்ளைன்சஸ். ஓகே, இப்போ வந்து கார்பன் நியூட்ரலிட்டி ஃபேக்டர்னு ஒன்று பார்க்கலாம். ஓகே, இது வந்து எப்படின்னா யார் வந்து ஐயரான ஒரு எத்தனால் பிளான்ஸை வந்து எத்தனால் அது மாதிரி எத்தனாலை வந்து யூஸ் பண்ணி அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினை வெஹிக்கல்ஸை வந்து ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கார்பன் கிரீன் ஹவுஸ் எமிஷனுக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 100% 80% வந்து மீட் பண்ணால் போதும். 20% எப்படி வந்து அவங்க வந்து ரிடக்ஷன் பண்ணிக்கலாம்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு காரை வந்து அதிகமான எத்தனால் யூஸ் பண்ணும்போது எத்தனால் யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக ரன் ஆகும்போது. ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா ஃபியூச்சரில் எத்தனால் வந்து எந்த அளவுக்கு எப்படி என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ இருந்தாலும் இவங்க இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு வந்து எமிஷனை குறைக்கும்ன்றது வந்து தெரியல. அடுத்து வந்து சூப்பர் கிரெடிட். ஓகே, இது எல்லாமே எடிட்டோரியல் ஆர்குமெண்ட். ஸோ வி வாண்ட் டு திங்க் அபவுட் தட், ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கம்ப்ளைண்ட்ஸ் கிரெடிட் கிவன். இது வந்து எதுக்குன்னா இப்போ ஒரு கம்பெனியாக எடுத்துக்கங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதாவது டீசல் பெட்ரோலில் வர கார். அந்த சேம் டைம் அவங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க அதே ஓல்டு காரே மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், நிறைய பொல்யூஷன் தான் ஏற்படுத்தும். இது எப்படி இவங்களுடைய அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் டார்கெட்டை வந்து எப்படி இவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டிக்கார இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா எலக்ட்ரிசிட்டி கார் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஓகே, இருந்தாலுமே நம்ம ஆல்ரெடி ஓல்டு மாடலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது என்வரான்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம், கண்டினியூஸாக பொல்யூஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன பண்ணுது, அடாப்ஷன் டுவோர்ட்ஸ் த ரினியூவபிள் எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது, எஃபெக்டிவ்னஸ் வந்து குறைக்குது. ஓகே, அண்ட் கிரெடிட் ட்ரேடிங் இது நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். எந்த கம்பெனி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் காரை வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து நிறைய கிரெடிட் வச்சுருப்பாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு டீசல் காரை மேனுஃபேக்சரிங் ஒரு கம்பெனி வந்து அவங்களால பெருசாக எலக்ட்ரிக்கல் இது மாதிரி ரெனோவபிள் எனர்ஜி மூவ் பண்ண முடியலன்னா அவங்க தேவையான காரை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த அந்த ஈக்குவலான
கிரெடிட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த எலக்ட்ரிக்கல் கார் ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதில் எப்படி எப்படி வந்து அஹ், அந்த பொல்யூஷன் வந்து குறையும்? மேபி குறையலாம். பட் ஒரு அடாப்டேஷன் இருக்கணும்ல. இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ற கார்னா வச்சு என்ன பண்ணணும், ஒரு ஓல்டு மாடல் வந்து நியூ மாடலுக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ இது இது வந்து கார்பன் ட்ரேடிங். ஸோ இது ரெண்டுமே பிரச்சனை தான். ஆனால் குளோபலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்து டுவல் கிரெடிட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. சைனா என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுத்தையுமே கிரெடிட் கொடுப்பாங்க. நீ ஆல்ரெடி வச்சுட்டு இருக்கிற வெஹிக்கிளை வந்து நீ எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக கொண்டு வர, அட் த சேம் டைம் நியூ எனர்ஜி வெஹிக்கிளை வந்து நீ எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ற. ஓகே. இப்படி இப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், ஓரளவுக்கு மூவ் டுவர்ட்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற டெக்னாலஜி என்ன பண்றான், ரிஃபைன் பண்ணி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அவன் கொண்டு வரான். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், டிரான்சிஷன் டுவர்ட்ஸ் த ரினியூவபிள் எனர்ஜி. இது எங்க மற்ற கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் we are providing the compliances. ஸோ இந்த ஒரு மேலே வந்து இருக்குல்ல, இந்த 4 ஆப்ஷனை யூஸ் பண்றதால ஸோ நம்மளால என்ன பண்ண முடியல, அந்த கிரீன் ஓஷன் கேஸ் எமிஷனை எந்த அளவுக்கு எஃபெக்டை குறைக்க முடியும்னு தெரியல. ஸோ எதனால இதை வந்து யூஸ் பண்றாங்கன்னா, we are a developing country, ரைட்? ஸோ அந்த அளவுக்கு ஒரு எம்எஸ்எம்இ கிட்ட என்ன பண்ண முடியும், பெருசா வந்து ஒரு பட்ஜெட் இருக்காது இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் பண்ண முடியதில்ல. ஸோ உடனே நம்ம எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூல்ஸுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து பாதிக்கப்படும். மேனுஃபேக்சரிங் பாதிக்கப்பட்டா அதை சேம் என்ன பண்ண பிரச்சனை அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ நம்மளுக்கு ஸ்கில் கேப் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஒரு எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் அளவுக்கு எந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்டு பர்சனாக அங்கே இருக்காங்கன்றது தெரியல. ஓகே. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரலாக ஒரு சேஞ்ச் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்து கொண்டு வரும்போது இந்த ப்ராப்ளம் எல்லாமே என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஓகே. நான் ஆல்ரெடி பார்த்துட்டு தானே, ரொம்ப ஸ்லோவாக தானே பண்ணுது. ஈஸியாக நான் என்ன பண்ணலாம், அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிட்டு அவங்க இது பண்ணலாம். பட் அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ன்றது டிரான்ஸ்லேஷன்ன்றது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியாது. ஸோ ஓகே. இப்போ என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நமக்கே தெரியும்ல. என்ன ரெக்கமெண்ட், ப்ரொமோஷன் ஆஃப் இவி வெஹிக்கல்ஸ், எனர்ஜி செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், க்ரூட் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணுறதை கம்மி பண்ணணும், லோ எமிஷன், ஃபுல்ஃபில் த கிளாஸ்கோ கிளைமேட் கமிட்மெண்ட்ஸ். ஓகே. இது வந்து அந்த எடிட்டோரியலில் கொடுத்துருக்க ஒரு இது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் அப்படி நம்ம பிரச்சனையை பார்த்துட்டுலாம், பிரச்சனை என்ன இதான் பிரச்சனை. எதனால வந்து ஒரு காருக்காரன் வந்து ஒரு கார் கம்பெனிக்காரன் ஒரு டெக்னாலஜி மூவ் பண்ணுறதுக்கு பட் அதை என்னென்ன ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணால் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இதுவனே பட்ஜெட். ஸோ அது என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ப்ரொவைட் சம் இனிஷியேட்டிவ்ஸ் ஃப்ரம் லோன்ஸ் தரலாம். ஓகேவா, லோன் கொடுத்துட்டு அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான அந்த ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன பண்ணலாம், ஈஸியாக அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த பட்டனை எப்போ குறைக்கிறோமோ அந்த டைம் என்ன நடக்கும், டிரான்சிஷன்ன்றது ஸ்மூத்தாக நடக்கும். ஓகே. ஸோ யூ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் தட். ஓகே. இப்படி வந்து நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம்ல, இது அந்த ரெக்கமெண்டேஷன். ஸோ வி வாண்ட் டு திங்க் அபவுட் அவர் ஓன் ரெக்கமெண்டேஷன், ரைட்? அடுத்து வந்து ஏஐ, இன்க்ளூசிவ் ஏஐ அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். ஓகே. ஏஐ வந்து எப்படி இருக்கு, அது எப்படி உமன் எம்பவர்மெண்ட் பண்ணுறதுன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் ஸ்கில் பாரத், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏஐன்றது ஒரு முக்கியமான டூல். ஓகே. ஏன்னா டுடே எவ்ரி கண்ட்ரி மூவிங் டுவோர்ட்ஸ் தட் ஃபாஸ்டர் டெக்னாலஜி. ஸோ அந்த கண்ட்ரி அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறோமோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்மளாலையும் எஃபெக்டிவாக நம்மளுடைய எக்கனாமிக் growth வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே. நமக்கே தெரியும் இப்போ உமன் எம்பவர்மெண்ட்ல ஏஐ வந்து எந்த அளவுக்கு ரோல் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 82% உமன்ஸ் வந்து இட்ஸ் டிபெண்ட் அப்பான் எனி இன்ஃபார்மல் செக்டர்ஸ். ஓகே. மேக்கிங் them creative ஃபார் இன்க்ளூசிவ் பாலிசி. இவங்க என்ன பண்ணணும்னா ஏஐ பாலிசிகளை கொண்டு வரணும். 82% ஆஃப் ஒர்க்கிங் உமன்ஸ், ரைட்? இப்போ வந்து இந்தியாவோட ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ் 2025 என்ன சொல்லுதுன்னா, ஃபேர்னஸ் அண்ட் ஈக்விட்டி அப்படின்னு அர்த்தம். ஃபேர்னஸ் அண்ட் ஈக்விட்டி ரெண்டு பேருக்கும் சமமாக சரியான விலையில வந்து கொடுக்கணும். ஓகே. இது அதுக்கு பேர் தான் அது ஃபேர்னஸ் அண்ட் ஈக்விட்டி. இது வந்து இந்தியா ஏஐ கவர்னன்ஸோடைய கைட்லைன்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. சரி. ஏஐ வந்து அக்ரிகல்ச்சரை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னா, உமன் ஃபார்மர்ஸ் ஹெல்ப் பண்ணுறது மூலியமா என்ன பண்ண முடியும், நம்ம ஏஐ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்ணும்போது உமன் எம்பவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இதுவாகும். எப்படி, கிராப்பை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், வெதர் அட்வைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இன்புட்டை வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் தென் இரிகேஷன், பெட்டர் மார்க்கெட் ஆக்சஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நியர்பை மார்க்கெட்டு, அங்கே வந்து கண்டினியூஸ் அப்டேட், அந்த ப்ரைஸ் ரேட் ரிலேட்டட் டு த க்ராப்ஸ், அந்த அவங்க விளைவிச்ச பொருளுக்கான
அந்த ஒரு நியாயமான விலைய எப்போ இருக்கு, மார்க்கெட் எப்போ அப்ல போகுது, டவுன்ல போகுது, இதெல்லாம் தெரியும் போது அவங்க ஈஸியா அந்த ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்ல செல் பண்ணி முன்ன இருக்கிறத விட இப்ப என்ன பண்ண முடியும், கொஞ்சம் அதிகமான ஒரு கெயின் அவங்களால வந்து பெற முடியும். ஓகே, கிட்டத்தட்ட அதாவது 2024 சார்ட் சரி என்ன சொல்லுதுன்னா 61% ஆஃப் உமன் யூசர்ஸ் ஓகே ரிப்போர்ட்டட் ஆல்ரெடி உமன் எம்பவர்மெண்ட் என்ன பண்ணி குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஏஐயோட பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆன் ஃபார் உமன். ஓகே, இப்போ வந்து இங்க என்ன நம்ம இது பண்ணணும்னா வந்து ஒரு ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றது பிரச்சனை கிடையாது. ஒரு ஜெண்டர் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து நம்ம எடுக்கணும். அதாவது இப்போ என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரும்போது அது எந்த அளவுக்கு என்வரான்மெண்ட் வந்து பாதிக்கும் அப்படின்றத நம்ம எப்படி வந்து ஒரு என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கொண்டு வரணும், அதே மாதிரி ஜெண்டர் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ன்றதை வந்து ஒன்று கொண்டு வரணும். ஏன்னா இப்போ வந்து ஏஐன்றது போத் மென் அண்ட் உமன், இவங்க ரெண்டு பேர்ல ரெண்டு பேரையுமே ஒரே இதுவாக தான் இம்ப்ரூவ் பண்ணுதா, இல்லை அஃபெக்ட் பண்ணும்போது யார் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது, இது இதெல்லாம் தெரிஞ்சதுதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஏஐ பாலிசியை வந்து டிசைன் பண்ண முடியும். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ லிட்ரஸி அண்ட் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஏஐ இல்லாத இடத்த அந்த டிஜிட்டல் ஸ்கில் என்ன பண்ணுறோம், நம்ம ஏஐ யூஸ் பண்ணுற டிஜிட்டல் ஸ்கில்ல வந்து அங்கே இருக்கிற உமன்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணணும் த்ரூ த பாலிசி மெசேஜ். அப்போ என்ன பண்ண முடியும், நம்மளால ஏஐ டெக்னாலஜி எஃபெக்டிவாக உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு கொண்டு போக முடியும். அடுத்தது டிஜிட்டல் சேஃப்டி, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், நம்ம என்னதான் ஏஐ வந்துட்டாலுமே எஃபெக்டிவ் பண்ணாலுமே ஸ்டில் தேர் இஸ் லாஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ். ரைட், நம்ம எல்லாமே தெரியும் டிஃபெக்ட்ஸ், இது மாதிரி வந்து ஒரு இமேஜ் டிஃபெக்ட் பண்ணுறதோ, ஒரு ஆன்லைனில் வந்து சம் எக்ஸ்டென்ட் ஒரு ஹரஸ்மெண்ட் மாதிரி ஹரஸ்மெண்ட் அண்ட் தென் நான் கன்செஷனல் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட், இதெல்லாம் என்ன பண்ணுது, ஏஐ நம்ம வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இது போல சில விஷயங்கள் அது உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு பேரியராக இருக்கு. ஸோ இதை அட்ரஸ் பண்ணணும். ஓகே, இதை அட்ரஸ் பண்ணிட்டு சம் பாலிசி இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து வி வாண்ட் டு அட்ரஸ் இட். இது என்ன பண்றோம், நம்ம ஜெண்டர் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்றதை வந்து கொண்டு வரலாம். வி வாண்ட் டு ப்ரோமோட் டிஜிட்டல் சேஃப்டி இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் த உமன் எம்பவர்மெண்ட். ரைட், ஓகே, நமக்கு இது இந்தியா கிட்ட வந்துச்சுன்னா ஒரு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஏஐ மிஷன், பஷ்னி, இதெல்லாம் ரீஜனல் லாங்குவேஜ் 22 லாங்குவேஜில் என்ன பண்ணுவோம், அதை வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். அப்புறம் ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸும் நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ ஏஐ வந்து எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னா எப்போ வந்து நம்ம ஏஐ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்ல போனால் வந்து இப்போ ஒரு ஏஐ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரோக்ராம். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை கிரியேட் பண்ணுறது யாரு, நம்ம ஹியூமன் தானே. ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது ஒரு மென்னு வந்து ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு உமன் ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணும்போது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ன்றது இட்ஸ் நாட் இஸ் சேம், இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஏஐ மேக் பண்ணுறதுல யார் அதிகம் ஒர்க் பண்ணுறா, மென் ஆர் உமன். ஓகே, எப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஒரு ஏஐ டிசைன் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த ஏஐ என்ன பண்ணும், இட் ஷுட் பி ஈக்குவிட்டி இன் மேனர். ஓகே, நம்ம ஒரு டிசைன் பண்ணும்போதே ஒரு ஒரு பயாசிடாக பண்ணிட்டோம்னா அது எப்படி வந்து ஒரு ஈக்குவிட்டியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஸோ வி வாண்ட் டு மேக் திஸ் ஃப்ரம் த பேஸ் வி வாண்ட் டு சேஞ்ச். ரைட், ஓகே, அடுத்து வந்து போகலாம். அடுத்து வந்து அர்பன் கவர்னன்ஸ் கிரைசிஸ் இன் இந்தியா. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ரீசெண்டாக அர்பன் நிறைய டிசாஸ்டர் எஸ்பெஷலி லக்னோ, டெல்லி, விவாய்ட் அண்ட் தென் விருதுநகர். ஓகே, எஸ்பெஷலி ஃபார் சீரியஸ் அர்பன் கவர்னன்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், இல்லைனா கவர்னன்ஸ் டெபிசிட்னு சொல்லுவோம் அந்த கவர்னன்ஸ் நம்ம மெயின்ஸில் எழுதும்போது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம்னா கவர்னன்ஸ் டெபிசிட் வந்து நிறைய எஃபெக்டை வந்து கொண்டு வரும். அது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து என்னன்னா எப்போ வந்து ஒரு இடத்த கவர்னன்ஸ் டெபிசிட் ஆகுதோ, அதாவது கவர்னன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்பயே என்ன பண்ணணும்னா பீப்புள் வந்து அவங்களுடைய ட்ரஸ்ட் டுவர்ட்ஸ் த கவர்மெண்ட்ன்றது குறையும். ஓகே, ட்ரஸ்ட் குறையும். அவங்க ட்ரஸ்ட் குறைஞ்சா என்ன பண்ணும், அவனோட பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இந்த டெமோக்ரஸின்றது குறையும். இப்படி அவங்க டெமோக்ரஸிலாம் குறையும் போது அப்போ அந்த பொலிட்டிக்கல் பர்சன் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சு கரப்ஷன்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இட்ஸ் ஒரு பர்பஸான ஒரு டெமோக்ரஸியோடைய முக்கியத்துவத்தை என்ன பண்ணுது, கவர்னன்ஸ் டெபிசிட்ன்றது இட்ஸ் ரெடியூஸ், அவங்க அதை பர்பஸே குறைக்குது. ஸோ அதனால கவர்னன்ஸ் டெபிசிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ் in order to improve the people's standard of living as well as the strength of the democratic government. Okay, for example okay அந்த ஆர்டிகல் போகலாம். நிறைய இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகே, நிறைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபயர்ஸ் அண்ட் பில்டிங் சேஃப்டி நார்ம்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எதனால இருக்கு, வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட்.
இப்போ ஒரு இடத்த இந்த இடத்த வந்து வீடு கட்டக்கூடாது, இந்த இடத்த ஒரு 4 மாடி தான் கட்டணும், இந்த இடத்துல இந்த அளவுக்கு வெண்டிலேஷன் இருக்கணும் அப்படி ரூல்ஸ் இருக்கு. அது இருந்துமே சில பேர் கட்டுறாங்கன்னு அர்த்தம். நமக்கு தெரியாம கட்டலாம், தெரிஞ்சு கட்டலாம். அப்படி தெரிஞ்சு கட்டலாம், தெரியாம கட்டினாலும் அந்த இடத்த கரெக்டா இன்வெஸ்டிகேட் பண்றது யாரு? அந்த பர்டிகுலர் அத்தாரிட்டி தானே. அந்த அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு லாஸ், அந்த ரூல்ஸ் அதை ப்ராப்பரா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணல. அவங்க அதனால தானே நடக்குது. இது மாதிரி பிரச்சனை வந்து நிறைய நடக்குது. நமக்கே தெரியும், கரப்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ். இது மாதிரி ஒரு ஒரு அன்சேஃப்டி ஃபயர் ஒரு வீடு ஏதாவது கட்டும்போது அந்த அத்தாரிட்டி என்ன பண்றான், அந்த என்ன பண்றாங்க, ஒரு கரப்ஷன் வாங்கிட்டு அதுக்கு வந்து அந்த ஃபைலை வந்து மூவ் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைன்னா சில டைம் அந்த ஒரு அத்தாரிட்டியே ஒரு நேர்மை இருந்தாலுமே அவங்களுக்கு மேல இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, அதை சைன் போட வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இட்ஸ் மேபி அந்த டைம் ஓகே, அந்த டைம்ல வந்து அவங்க பெனிஃபிட் ஆயிடுறாங்க. ஆனா இதனால ஒரு காமனான பீப்புள்ஸ் அவங்க தான் அங்கே போயிட்டு தங்க போறாங்க. ஏதோ ஒரு ஹோட்டலா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், எஸ்பெஷலி யாரு ஒரு இது மாதிரி ஒரு கன்ஜஸ்டடான இடத்த யார் தங்குவா? ஒரு பெரிய பணக்காரர்கள் அப்படி யாரும் தங்க மாட்டாங்க. ஒரு மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த சீப்பான சர்வீஸ் அங்கே தான் கிடைக்கும். அவங்க தான் ஈஸியா ஒரு வல்னரபிள் பீப்புளே மறுபடியும் ரொம்ப என்ன பண்றாங்க, ரொம்ப வல்னரபிள் ஆகுறாங்க. ஓகே, இதான் ரொம்ப பிரச்சனை. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும் அக்கௌண்டபிலிட்டி இஸ் வீக். நம்ம எங்கெங்க சுற்றி சுற்றி வந்தாலுமே கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி இதுதான் ஆக்சுவல் ரியலா இதெல்லாம் இல்லாததால தான் நடக்குது. இது மாதிரி பிரச்சனையே நடக்குது. ஓகே, அடுத்து வந்து நமக்கே தெரியும் அர்பன் கவர்னன்ஸ் வந்து நிறைய ஃப்ராக்மெண்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து முனிசிபல் ஏஜென்சி, கார்பரேஷன், டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, வாட்டர் போர்டு, பிடபிள்யூடி இவங்க எல்லாமே ஒரு செப்பரேட்டா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ரோடு போட்டா அங்க வந்து ஒரு வாட்டர் பைப் லைன் இருக்கும். ரோடு போடுறது வேற ஒரு அத்தாரிட்டி, அந்த வாட்டர் பைப் போடுறது வேற ஒரு அத்தாரிட்டி, அங்க போற ட்ரைனேஜை மெயின்டைன் பண்றது வேற ஒரு அத்தாரிட்டி. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராப்பரா ஒரு ரோட் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டிசைன் பண்ணாதான் அந்த ப்ராஜெக்டை பர்ஃபெக்டா பண்ண முடியும். இல்லைன்னா வச்சுக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து ரோடு போட்டு போயிடுவாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ரோடை உடைச்சி இது பண்றது, என்ன பண்றது, அந்த வேஸ்டேஜ் அந்த காவாயை ரெடி பண்றது. ஓகே, அதை பண்ணிட்டு போனது நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம தண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரோட உடைக்கிறது. இப்போ என்ன நடக்கும், இதுக்கு நம்ம மேக் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாமே பிரேக் டவுன் பண்ணிட்டு இது ஒரு பப்ளிக் வந்து என்ன பண்ணுது, இட்ஸ் பிகம் அன்கம்ஃபர்டபுள். ஓகே, அதெல்லாம் அன்கம்ஃபர்டபுள் ஆகுது, நிறைய டிசாஸ்டரை கிரியேட் பண்ணுது. ஸோ இது என்ன தேவைன்னா வி வாண்ட் டு இன்டிகிரேட் ஆல் த service providers into the one single platform based upon all the involving all stakeholders. எல்லா ஸ்டேக்ஹோல்டரையும் இன்வால்வ் பண்ணி ஒரு பாலிசியோ ஒரு ப்ராஜெக்டையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும், ரொம்ப எஃபெக்டிவா பண்ணலாம். அது வந்து அப்படி பண்ணும்போது என்ன பண்ண முடியும்னா இது மாதிரி பிரச்சனையை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணலாம். நமக்கு தெரியும்ல, இன்னைக்கு வந்து நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. ஜிஎஸ்ஐ, சேட்டலைட் இமேஜ், ட்ரோன்ஸ், ஏஐ, டிஜிட்டல் இப்படிலாம் இருந்துமே நம்ம என்ன பண்ணல, ஒரு ப்ராப்பரா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு இந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ணணும், தீர்வு காணாம தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நோக்கம் நான் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதனால சில நம்ம என்ன பிரச்சனை இருக்கு, லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு சில பவர் கிடையாது, சில இடத்துல பவர் இருக்காது, ஃபினான்ஸ் இருக்கு. முக்கியமான நோக்கம் என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன் எப்போ நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்னா அதுக்கு முக்கியமான தேவையே ஃபினான்ஸ் இருக்கணும். ஸோ அது பிரச்சனையா இருக்கு. அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி ப்ராப்பராக இருக்க மாட்டாங்க. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், தெர் வில் பி த கொஸ்டின் மார்க் இன் சம் ஏரியாஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட வந்து லா இல்லாமலாம் இல்லைங்க. ஃபயர் சேஃப்டிக்கு நிறைய லாஸ் இருக்கு. ஓகே, பில்டிங் ரெகுலேஷன்ஸும் இருக்கு, எல்லா டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸுமே இருக்கு. பிரச்சனை எங்க இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன், அங்கதான் பிரச்சனை இருக்கு. ஓகே, ஸோ அதை கரெக்டாக நம்ம அட்ரஸ் பண்ணிட்டாலே இது மாதிரி பிரச்சனை நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுமாரி நம்ம பிரச்சனை எப்பவுமே நம்ம வந்து ரியாத் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட், பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்லலாம் இதுமாரி எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க, அவன் வந்து மாற்றி மாற்றி வேலை செய்கிறாங்க, எந்த ஒரு அத்தாரிட்டியும் வந்து அக்கௌண்டபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ இது என்ன பண்ணணும், நம்ம தான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். பிகாஸ் வி ஆர் த அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எப்படி வந்து அந்த பாலிசியை வந்து ஃபேம் பண்ணியிருப்போம். ஓகே, என்னென்னலாம் லேக்காக இருக்கோ அது எல்லாத்தையும் நமக்கு வந்து ஒரு நம்மளோட திங்கிங்கில் அது எழுதும்போது இட்ஸ் வில் பி த வே ஃபார்வர்ட் ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வி வில் மேக் த சம் ஆடிட் பர்சன்ஸ் அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணால் என்ஃபோர்ஸ்மெண்ட் கரெக்டாக உள்ள வரணும். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய தனித்தனியாக இருக்குது, இவங்களெல்லாம் ஒன்றா இன்வைட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு என்ன பண்ணலாம், ஒரு பாலிசி லெவலில் ஒன்று கொண்டு வரலாம்.
ஓகே. அதுதான் குடுத்துருப்பாங்க பாருங்க. எம்பவர்மென்ட் ஆஃப் முனிசிபாலிட்டீஸ், ப்ரொஃபஷனல் அர்பன் மேனேஜ்மென்ட் இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மென்ட் ரெகுலேஷன்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் பொலிட்டிக்கல் கமிட்மென்ட் டு எலிமினேட் டாலரேட்டட் இல்லீகலிட்டீஸ். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அர்பன் கவர்னன்ஸ் ஜட்ஜ் பை சிவிலிட்டி டு பிரிவென்ட் த டிசாஸ்டர் அண்ட் ப்ரொடெக்ட் த சிட்டிசன்ஸ். இப்போ வந்து அர்பன் கவர்னன்ஸ் வந்து என்னன்னா, சிட்டிசனை வந்து ஒரு டிசாஸ்டர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் கிடையாது. ஓகே. சாரி சாரி, டிசாஸ்டர்ன்றது ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உனக்கு ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கணும் அவனோட டெவலப்மெண்ட்டுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் வி ஆர் லான்ச்சிங் த வேரியஸ் ஸ்கீம்ஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்மார்ட் சிட்டி இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே. இனிஷியேட்டிவ் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, இருக்கிறது என்ன பண்ணணும் ப்ராப்பரா மேனேஜ். அடுத்து வந்து ஈரான் ஆப்கான் பேலன்சிங் ஆக்ட் அமிட் ரீஜனல் அப்பீல். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட், ஈரான் வந்து நடந்த ஒரு ப்ரோக்ராம்ல தாலிபான் நார்த் அலைன்ஸ் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சு இதுதான் தெரிய வருது, பேலன்ஸ்டு ட்ரைகோனடிக் அப்ரோச் ஆஃப் டுவர்ட்ஸ் ஆப்கானிஸ்தான். ஈரான் வந்து ஆப்கானிஸ்தான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா, தலிபான்ன்றது ஒரு அமைப்பு. அதாவது ஆப்கானிஸ்தான் ரெண்டு அமைப்பு இருக்கு, ஒன்று தலிபான், இன்னொன்று வந்து நார்தன் அலையன்ஸ். ஓகே. இந்த நார்தன் அலையன்ஸ் வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, ஈரானு, இந்தியா, ரஷ்யா அண்ட் தஜிகிஸ்தான், இவங்கெல்லாம் வந்து நார்தன் அலையன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மள இவங்க யாருன்னா தாலிபானுக்கு வந்து அகேன்ஸ்டா இருப்பாங்க. ஓகே, ஹிஸ்டாரிக்கல். ஏன்னா தாலிபான்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அத்தாரிட்டேரியன் ரோல். அவங்க வந்து ஒரு ரொம்ப நிறைய தீவிரவாதம் இருப்பாங்க. ஸோ அதனால நார்தன் அலையன்ஸ் இஸ் ஆப்போசிட் டு த தாலிபான்ஸ். ஓகே. சரி. ஆப்போசிட் டு த தாலிபான். ரைட் ரைட். அடுத்து வந்து அதுனா நார்தன் அலையன்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ என்னன்னா, ஈரான் வந்து நார்தன் அலையன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுது, நார்தன் அலையன்ஸையுமே சப்போர்ட் பண்ணுது, சேம் தலிபானும் சப்போர்ட் பண்ணுது. நமக்கே தெரியும்ல. நம்ம தலிபான் கூட எப்போ வந்து அவங்க வந்து கரெக்டான வந்து நிறைய ஸ்ட்ராங்கான ஒரு உறவு இருந்தாலுமே, இன்னுமே தாலிபானை வந்து ஒரு என்ன பண்ணல, ஒரு கவர்மெண்ட்டாக என்ன பண்ணல, யாரும் அங்கீகரிக்கல. ஈரான் என்ன பண்ணல, ரெகனைஸ் பண்ணல. ஓகே. நமக்கே தெரியும் 2021 வந்து யூஎஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் இருந்த ஃபோர்ஸ் எல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணாங்க. ஆக்சுவலாக செக்யூரிட்டி, ஆப்கானிஸ்தானுக்கு வந்து செக்யூரிட்டி தரத்துக்காக வந்து யூஎஸ் உடைய ஆர்மிலாம் அங்கே வந்து இருந்துச்சு. 2021 என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எல்லாம் வெளியேறிட்டாங்க. அப்பல இருந்து இப்போ வரைக்கும் யாரும் அங்க அந்த ஒரு வேக்கம் யார் பில்ட் பண்ணதுன்னா வந்து ஈரான். ஏன்னா பக்கத்துல கண்ட்ரில அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அந்த பார்டர் செக்யூரிட்டி, ரீஜனல் செக்யூரிட்டி இதெல்லாமே கொடுத்து தலிபானை வந்து ஒரு ஃப்ரெண்டா வச்சுட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து ஈரானுடைய வியூஸ் வந்து எப்படின்னா, இன்சர்ஜென்சி. இப்போ சப்போஸ் எப்போ வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், தாலிபான் வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் இருந்ததுனால எந்த டைம் வேணாலும் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், டப்புலாவ வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து தலிபானை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது. யாரு, நான் தலைந்து சார்ந்திருக்கன்றது தான் ஈரானுடைய முடிவா இருக்கு. நமக்கே தெரியும். அதில் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தலிபான் வந்து என்ன பண்றாங்க, பப்ளிக்காக சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றோம், ஈரானுக்குன்னு. இப்போ வந்து நமக்கு இது ரீசெண்டாக பார்த்து தான் பாகிஸ்தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஈரான் யூஎஸ்ஏ அதுக்கு வந்து ஒரு மீடியேட்டரா வந்து இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்பார்ட்மெண்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட் தேவை. யூஎஸ்ஏ சைனா கல்ஃப் கண்ட்ரிகிட்ட இருந்து ஒரு நல்லவனா காட்டணும்ல, அதுக்கு தான் அந்த பாகிஸ்தான். ஸோ எல்லாமே ஒரு என்னது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நோக்கத்தோட தான் எல்லா விஷயமுமே இன்டர்நேஷனல்ன்றதுல எங்க நடந்தாலும் சரி, எவ்ரி திங் வில் பி த சம் ஸ்ட்ராட்டஜி. ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் தான் எந்த ஒரு கண்ட்ரியுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவான். ஓகே. இட்ஸ் பிகாஸ் அப்பதான் என்ன பண்ணுவோம், அப்படிதான் அப்படிதான் வேர்ல்டு என்ன பண்ணுவோம், ரன் ஆக முடியும். ஓகே. அடுத்து வந்து ஈரான் வந்து ஆப்கான் அதான் ஃபைனலாக நம்மள தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு ஈரான் இஸ் சப்போர்ட் போத் நார்த் அலைன்ஸ் அஸ் வெல் அஸ் தலிபான்ஸ் and the other partners. It depends upon the particular instance what is our strategic importance. அதை பேஸ் பண்ணி தான் நீ என் ஃப்ரெண்டாக எனிமைன்றது முக்கியம். நீ பெர்மனன்ட் பண்ணி எனக்கு நீ பெர்மனண்டான ஃப்ரெண்டும் கிடையாது, பெர்மனண்டான எனிமையும் கிடையாது. ஓகே. அதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் டு ப்ரொடெஸ்டர்ஸஸ் பப்ளிக் போலீஸ் ஆக்ஷன்ஸ். இப்போ வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ நீ ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், போலீஸுக்கும் உரிமை இருக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாத அப்போ என்ன பண்ணுது, ஒரு நிறைய பிரச்சனை வந்து வருது. ரீசெண்டாக வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க அந்த ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நிறைய போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு தடியடி எடுத்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, தே மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோர்ட். ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கேஸ் கொடுக்குறாங்க. ஓகே. அப்போ என்ன தெரிய வருதுன்னா, போலீஸ் எக்ஸஸ் பி, இங்கே பாருங்க, அக்கௌண்டபிலிட்டி மஸ்ட் அப்ளை டு த ஆல் சைட்ஸ். எல்லாருக்குமே அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும். ஓகே. இன்வெஸ்டிகேஷன் டு த போலீஸ் எக்ஸஸ் ஷுட் பி த இம்பார்ஷியல் அண்ட் கிரெடிபிள். போலீஸ் என்ன பண்ணணும்னா இம்பார்ஷியலாக இருக்கக்கூடாது. ஓகே. இட் ஷுட் பி மோர் அக்கௌண்டபிள்.
இப்போ இந்த எடிட்டோரியல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ப்ரொடெஸ்ட் should not necessarily restricted restricted places. ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா, peaceful protest should not be unnecessarily restricted to the designated places. நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம்னு நம்ம வந்து ஒரு இடத்த ப்ரொடெஸ்ட் பண்ணோம்னா, ஆக்சுவலாக கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக நான் சொல்கிறது தான் ப்ரொடெஸ்ட் பண்ணணும், நீங்கள் தனியாக ஒரு இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணுறதே என்னதுன்னா, ஒரு மீடியா கவரேஜுக்குள்ள போயிட்டு அவங்க பேசும்போது அது வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம 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 ஆளுங்க எப்படி ஒரு விஷயம் என்னைக்கு பெருசாகுதோ அன்னைக்கு தான் அது ஆக்ஷன் எடுக்க முடியும், எடுப்பாங்க. நீ சாதாரணமாக போயிட்டு ஒரு 10 பேர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு இடத்த வந்து இதுமாரி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா, அது ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு போகாத வரைக்குமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எடிட்டோரியல் அதுதான் சொல்லுது, நீங்கள் ப்ரொடெக்டட் ஏரியாவில் ப்ரொடெஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணக்கூடாது, பப்ளிக்கோ நேஷனல் செக்யூரிட்டியோ பாதிக்கப்படக்கூடாது, அவ்வளோதானே. அது ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து கொடுத்துட்டு அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அதை ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கான அர்த்தம் என்னன்றது தான் வந்து எடிட்டோரியல் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியும் போலீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுடைய போலீஸ் லா வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அதாவது மேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு போலீஸ் ஓகே ஒரு விஷயத்த இந்த ஸ்டேட்டில் செய்யும்போது இந்த போலீஸ் அந்த ஒரு கேஸை வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும், வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற போலீஸ் வேறு மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணுது, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு அன்வான்டட் ப்ராப்ளம் தான் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ என்ன பண்ணணும், வி வாண்ட் டு ப்ரொவைட் சம் யூனிக் கைட்லைன்ஸ் அண்ட் தென் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத வந்து கொடுக்கணும். ஓகே, இங்கே முக்கியமான என்னன்னா மெச்சூர் டெமோக்ரஸி மஸ்ட் ப்ரொடெக்ட் த ஒரு ஒரு டெமோக்ரஸி என்ன பண்ணணும், சிவில் ரைட்ஸும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் என்சூரிங் த லா அண்ட் ஆர்டர் த்ரூ த அக்கௌண்டபிள் ப்ரொபோஷனல் அண்ட் ப்ரொபோஷனல் பாலிசிஸ் ரதர் தென் த்ரூ எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸை மட்டுமே நம்ம பண்ணக்கூடாது, எக்ஸசிவ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பிகாஸ் எப்போ வந்து நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் வந்து வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொடெஸ்டர் வந்து நிறைய இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு போலீஸ் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட ப்ராப்பரான எக்யூப்மெண்ட், அதாவது ஹெல்மெட் அந்த ஏதாவது ஒரு ஒரு க்ரௌட் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இருந்தால் அவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அந்த எக்யூப்மெண்ட் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுற தேவையாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதையுமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக இது பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் 2026 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஓகே, நமக்கு தெரியும் மீராபாய் சவுக் ஹிஸ்டாரிக்கலி தேர்ட் கான்ஸ்டியூட்டிவ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து 3 வாட்டி கோல்டு மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்தியா தான் பண்ணுது 2030 அகமதாபாத்தில் காமன்வெல்த்தை வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த இடத்த, இந்த ஒரு 2026 கிளாஸ்கோவில் நடந்த ஒரு காமன்வெல்த் கேம்ஸில். இங்கே வந்து நிறைய கேம்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்லிங், பேட்மிண்டன்ஸ், டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், ஸ்குவாஷ். எதனாலனா இது ஃபினான்ஷியல் அடுத்து வரும் ஃபினான்ஷியல் கான்ஸ்டன்ட் இல்லை. ஸோ இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம், நல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் ஆஸ்திரேலியாவில் தான் வந்து நிறைய பேர் இருந்திருக்கும். காசு இந்த அமௌண்ட்டு காரணமாக கிளாஸ்கோவில் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே நம்ம தான் என்ன பண்ணுறோம், அதிகமாக வந்து இந்த ஆன்டி டோப்பிங் பிரச்சனையால் என்ன பண்ணுறோம், வேர்ல்டில் வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஆன்டி டோப்பிங் ஆஸ்திரேலியா கொண்டு வந்திருப்பாங்க. இல்லை ஆன்டி டோப்பிங் ஒரு நம்ம வந்து போன வாரம் பிஏபியில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆன்டி டோப்பிங்கிறது எப்படின்னா, ஒரு சில அமெண்ட்மெண்ட் கொண்டு சேஞ்ச் பண்ணி அதை கொண்டு வந்திருப்பாங்க. எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு மெத்தடுமே அந்த ஆன்டி டோப்பிங்க்கும் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறதும் ஓரளவுக்கு இல்லை, கரெக்டாக ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம நம்ம பிளேயர்ஸ் வந்து இங்கே ப்ரொசீட் பண்ணுற அந்த ஒரு டெஸ்ட்டுமே அங்கே பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், அவங்க ஈஸியாக செலக்ட் ஆகிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அவங்க வந்து ஈஸியாக அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து 2030 வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ரெண்டுத்தையுமே கரெக்டாக அட்ரஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கேமை வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் அண்ட் தென் பிலீஃப் among the world members. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2076. ஓகே, இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரின் நமக்கு தெரியல என்ஜிஓஸோ இண்டிவிஜுவலோ அசோசியேஷனோ நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இவங்கள ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஓகே, எப்போ ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணாங்கன்னா 1976 தான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 2010. அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் எலெக்ஷன் கேண்டிடேட் இந்த பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ண விட அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே,
இங்கே பாருங்க, என்ஜிஓஸ் ஒர்க்கிங் எஜுகேஷன், ஹெல்த், ரிலிஜியன், கல்ச்சர், இவன் என்ன பண்ணுவான், எஃப்சிஆர்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் பிஃபோர் ரிசீவிங் த ஃபாரின் ஃபண்ட்ஸ். இப்போ 2024 அமெண்ட்மெண்ட் என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஃபாரின் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிட்டா, ஓகே, அவங்க வச்சுக்கிற ஃபாரின் ஃபண்ட் அண்ட் அசெட், ஓகே, அவன் அதெல்லாம் யார் எடுத்துப்பாங்கன்னா, அந்த அத்தாரிட்டி, கவர்மெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சொந்தமாக ஆகிடும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஃபாரின் ஃபண்டை வந்து ஆக்சுவலாக அது எல்லாமே நம்ம பண்ணலாம். நம்ம ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கிறோம், அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% நம்மளுடைய ஓன் ஃபண்டை இங்கே டொமஸ்டிக்காகவே கலெக்ட் பண்ணதை வச்சு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10% நமக்கு வந்து தேவைப்படுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, வெளிநாட்டில் இருந்து நம்ம வந்து வாங்குறோம். ஸோ அப்படி வாங்க பண்ணி அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அந்த என்ஜிஓவை. இப்படி பண்ணாலுமே ஒரு லைசன்ஸ் கேன்சல் ஆகும்போது மொத்தமாக என்ன பண்ணிடுவோம், அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு போயிடுவோம். அதான் அந்த பில்லில் இருக்கிற அந்த பில்லில் இப்போ கொண்டு வந்த பில்லில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ். ஓகே, அடுத்து இப்போ இது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நான் போய் ரினிவல் பண்ணலாம், என்ன பண்ணிடும், அந்த அசெட் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அடுத்து இதில் இன்னொரு என்னன்னா, பில் அலோஸ் த கவர்மெண்ட் அத்தாரிட்டி டு டேக் ஓவர் த அசட்ஸ் ஈவன் இன் ஆர்கனைசேஷன். இப்போ என்ன பிரச்சனை, லைசன்ஸு அந்த டைம் பீரியட் போயிடுச்சுன்னா அவங்க வந்து அத்தாரிட்டி எடுத்துப்பாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள அதை ரினிவல் பண்ண லைசன்ஸ் ரினிவல் பண்ணணும். அட் த சேம் டைம் எனக்கு என்ஜிஓவை நடத்த பிடிக்கலனாலுமே நான் அது மாதிரி போய் வாலண்டியராக சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, அசட்டை ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. இந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்னா, யார் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எந்த ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஒரு அத்தாரிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும். பட் இதான் இப்படிதான் வந்து ரைட் டு ஈக்குவலிட்டி டிஸ்கிரிமினேஷன் வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச பாசிபிலிட்டி அத்தாரிட்டி தகுந்த மாதிரி பயன்படுத்தி அவங்களுக்கு ஃபேவரான என்ஜிஓஸை இது பண்ணலாம். ஒரு நல்லா நல்லா பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற என்ஜிஓஸ் கேன்சல் பண்ண முடியுமா, அந்த என்ஜிஓவால் பெனிஃபிட் ஆகிருக்கிற பர்சன் என்ன பண்ணலாம், அஃபெக்ட் ஆகப்படலாம் அப்படின்றது தான் அதனுடைய கன்சர்ன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா தேட்டர் ஐசோலேஷன் நமக்கு தெரியும்ல. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்னது தான். என்னன்னா ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இது என்ன பண்ணணும், சிங்கிள் தேட்டர் கமாண்டர் கொண்டு வரணுன்றது அதோட முக்கியம். ஓகே, எதுக்குன்னா இம்ப்ரூவ் த ஜாயினஸ், ஃபாஸ்ட்னஸ், டிசிஷன் மேக்கிங், பெட்டர் கோஆர்டினேஷன் அண்ட் தென் ஆப்டிமல் யூஸ் ஆஃப் மிலிட்ரி ரிசோர்ஸ் டூரிங் த வார். ஓகே, ஆல்ரெடி நான் நிறைய கண்ட்ரி பண்ணியிருக்காங்க, அதாவது யூஎஸ்ஏ, சைனா அண்ட் தென் யுனைடெட் கிங்டம் இவங்களாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து 17 சர்வீஸை வந்து ஒரு 3 சர்வீஸில் கொண்டு வரலான்றது வந்து கொண்டு வந்துருக்காங்க. என்ன பிரச்சனைனா வந்து இதுமாரி நம்ம கொண்டு வரும்போது அவங்க ஒரு கமாண்ட், ஏன்னா ஒரு ஒரு 3 டிபார்ட்மெண்ட், எக்ஸாம்பிள் ஆர்மி, மிலிட்ரி, நேவி, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்கில் இருக்கும். ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வரும்போது அந்த ஸ்கில் கேப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ ஆர்மியில் இருக்கிற ஒரு ஐயர் கமாண்டரும், நேவியில் இருக்கிற ஒரு ஐயர் கமாண்டருக்கும் வேற வேற ஸ்கில் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது அவங்க வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகுது. அதான் நம்ம சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு தெரியும், நிறைய அவங்க வந்து நிறைய ரேங்க் ஸ்ட்ரக்சர் இருக்கும், கல்ச்சர் இருக்கும், கேரியர் இருக்கும், அவங்க 3 பேருக்குள்ள. ஓகே, இப்போ நியூ ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனாலுமே நமக்கு என்ன தேவை, இப்போ இருக்கிற இந்த தேட்டர் வந்து இருக்கிற மிலிட்ரியோடைய ரெடினஸை வந்து குறைக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து எஃபெக்டிவாக ரன் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 years ஆகும். ஸோ அந்த டைம், அந்த ஒரு பஃபர் டைம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு மிலிட்ரி ரெடினஸ் ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணி ஒரு டிஃபென்ஸ் ரெடினஸ் கவுன்சிலை வந்து என்ன பண்ணணும், நம்ம ஒரு ரிசர்வ் ஃபோர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு தான் அப்படின்னா இந்த பக்கம் பாகிஸ்தான், சைனா, ஒரு மாதிரி அந்த பங்களாதேஷ் இங்கே பிரச்சனை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு அந்த டைமில் இதுமாரி நம்ம ஸ்ட்ரக்சர் ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஸை வந்து வீக் பண்ணக்கூடாது. அது அந்த அந்த ஒரு பஃபர் பீரியட்ல நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த மாரி இந்த ஒரு ஷார்ட் டைம் அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணலான்றது அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபார்மிங் இந்தியா எக்ஸாமினேஷன் சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இப்போ வந்து என்னன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நியூ லா கொண்டு வந்திருக்காங்க, என்கொயரி கமிட்டி, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அண்ட் தென் டாஸ்க் ஃபோர்ஸ் இவங்க எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க தான் நீட் கனெக்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம், அதாவது ராதாகிருஷ்ணன் கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன். ஓகே, அந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சா, என்டிஏக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டியோ ப்ரொவிஷன் கொடுங்க, யூபிஎஸ் லைக் அட்டானமஸ் பாடியாக மாற்றுங்க, டைரக்டர் ஜெனரல் இருக்கணும், அடிஷனல் டைரக்டர் ஜெனரலாக இருக்கணும். அது இல்லாமல் 10 ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஃபங்க்ஷனல் டிவிஷன் வந்து கிரியேட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டி, சைக்கோமெட்ரிக்ஸ், ஃபாரன்சிக் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் டு ஸ்ட்ரென்தன் த எதுக்காக எக்ஸாம் இன்டிகிரிட்டியை வந்து இது பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் நிறைய டெஸ்டிங் சென்டர்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துங்க, டிஜிட்டலாக கொண்டு வாங்க, பயோமெட்ரிக் கொண்டு வாங்க, அதரை இன்டிகிரேட் பண்ணுங்க.
அது மூலமா ஃபேஷியல் ரெகக்னிஷன் அது கண்டினியூஸாக அவங்க சர்க்குலேஷன் பண்ணணும். இது மூலமா என்ன பண்ணுவாங்க, ஃப்ராட் நடக்கிறத தடுக்கலாம். ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா, ரெக்ரூட்மெண்ட் டிலே, லிமிடெட் salaries and need for legislative approvals, cadre creations are the major challenges for implementing. இதுதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இதான் அது பிரச்சனையாக இருக்கு. ஓகே, அந்த கமிட்டி ஆல்சோ ரெக்கமெண்ட் டுவர்ட்ஸ் ஏ கண்டினியூஸ் அண்ட் தென் கம்ப்யூட்டர் அடாப்டிவ் டெஸ்டிங். அதாவது நீட்டை வந்து எப்படி பண்ணலாம்னா, ஒரே எக்ஸாமாக வைக்காம ஒரு 2 3 ஸ்டேஜஸ் வைக்கும்போது அது வந்து மாணவர்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ன்றதுக்கு குறைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே டைம் வைக்கும்போது தான் எனக்கு பெரிய பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். ஓகே, இந்த ஆர்டிகல்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, எக்ஸாம் ரிஃபார்ம் இன்வால்வ் த யூனிவர்சிட்டி எஜுகேட்டர் அசஸ்மெண்ட் எக்ஸ்பர்ட் நாட் ஜஸ்ட் ஏ டெக்னாலஜி. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி மட்டும் மாற்றணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும்னு கிடையாது. ஓகே, எஜுகேட்டர் அந்த அசஸ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டே நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேஇ அட்வான்ஸ் இதையுமே யார் தான் கனெக்ட் பண்ணுறா, என்டிஇ அவங்க தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பரு, அந்த ஃபேக்கல்டி டிசைனு, கான்செப்ட் பெஸ்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் யார், ஐஐடி ஃபேக்கல்ட்டி வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகே, நீட்னா வந்து ஒரு லோக்கல் இன்க்ரீஸ் இண்டிபெண்டன்ஸ் கோச்சிங் சென்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுது, ஒரு லோக்கலில் சார்ந்து இருக்கும்போது என்ன பண்ணுது, இந்தமாதிரி பேப்பர் லீக் பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்து அந்த என்னன்னா, டெக்னாலஜி சேஞ்ச் மட்டும் கொண்டு வரக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு அகாடமிக் வீக்னஸை பார்த்து அதையும் சரி பண்ணணும். அசஸ்மெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வரணும், இன்ஸ்டியூஷனோட அட்டானமி கொடுக்கணும். அதான் அந்த ஆண்டியோடைய முக்கியமான நோக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுரி பாடி. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்டிஃபிகேட் வந்து ஃபிலிமுக்கான எல்லா ஃபிலிமுக்குமே வந்து இவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கலில், இவங்க வந்து டிசிஷன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நான் எதுவும் இதில் பண்ணல, எந்த ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுறதுல மட்டும் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, எந்த மாதிரி ஃபிலிம் எடுக்கணுன்றதுமே என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் முடிவு பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிடியில் வந்து பெருசாக இவங்க கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினாலுமே சில சர்டிஃபிகேட் பெருசாக லீகலி டு ஸ்ட்ரீம் த சர்டிஃபிகேட் வெர்ஷன் ஃபிலிம்ஸ், பட் தே ஃபாலோ த சம் சில சில அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதால அங்கேயுமே என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது என்னன்னா, ஃபிலிம் கிரிட்டிக்கல் டு த கவர்மெண்ட் ஃபார் டீலிங் வித் பொலிட்டிகல் சென்சிட்டிவ் நியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டர் செக்யூரிட்டி, டிலேஸ், எக்ஸசிவ் கட்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுது, ஃபிலிம் எடுக்கணும் அந்த ஒரு படத்தை எடுக்கிறவங்களுடைய அவங்கள வந்து பாதிக்கப்படுது. ஓகே, இங்கே முக்கியமானது என்னன்னா டிலேயிங் சர்டிஃபிகேஷன். ஓகே, ஒரு சர்டிஃபிகேட் நம்ம வந்து ஒரு மூவிஸில் கொடுத்து டிலே பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக பீப்புளுடைய அந்த மூவியோட எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் அந்த மூவி ப்ராப்பராக ஓடாமே போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த சேம் என்னோட கிரிட்டிசிசம் என்னன்னா, சிபிஎஃப்சி ஓகே, சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில படத்தில் வந்து தேவையில்லாத சீன்ஸ் டெலீட் பண்ணுறாங்க. ஓகேவா, டெலீட் பண்ணாலுமே அதை அவங்க அஃபிஷியல் கெசட்டில் வந்து அவங்க என்ன பண்ணல, போஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ நிறைய ப்ரீ சென்சர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பரான அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றத ஒரு அக்கௌண்டபிளாக இல்லை. ஸோ இதெல்லாம் தான் அந்த பிரச்சனையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், அதனால சிபிஎஸ்சி வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னா, ஒரு இண்டிபெண்ட்டாக டிரான்ஸ்பரண்டியாக இருக்கிற ஒரு லாவை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் த எனி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதாரிட்டி ஆர் எனி அதர் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ், ரைட். ஸோ இங்கே நம்ம வந்து ரெண்டுத்தையுமே பேலன்ஸாக இருக்கணும். ரைட் டு எக்ஸ்பிரஷன் as well as ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆர்டிகல் 19(1)A-வும் 19(1)B டூவுமே என்ன பண்ணணும், 19(1)A 19(2) இது ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்றது நம்முடைய முக்கியமானது. ஓகே, அடுத்து வந்து ஒரு 2 ஆர்டிகல் இருக்குது, டக்குன்னு பார்த்துடலாம். ஒரு 3 ஆர்டிகளா, எஸ் 3 ஆர்டிகல் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து டிபிஐ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, நம்ம யூபிஐயில் என்ன பண்ணுறோம், நல்லா எஃபெக்டிவாக ஓரளவுக்கு ஒரு குளோபல் லீடராக வந்து இருக்கோம். ஓகே, அதேமாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஆர்டிஃபிஷியலே நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு வரணும். இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ இந்தியா வந்து நல்ல டேலண்டட் டேட்டா எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. என்ன பண்ணுறோன்னா, ஏஐ கம்பெனி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுடைய பிளாட்ஃபார்மை வந்து இது பண்ணியிருக்கோம், சார்ந்திருக்கோம். ஒரு ஏஐ கிரியேட் பண்ணணும்னா வி நீட் சம் த பேசிக் பிளாட்ஃபார்ம். அது வந்து ஃபாரின் கண்ட்ரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன தான் பெரிய புதுசாக புது புது டெக்னாலஜி கிரியேட் பண்ணாலுமே அந்த பேஸ் எதை நம்பி இருக்கோம், ஃபாரின் கண்ட்ரியை வந்து நம்பி இருக்கோம். ஓகே, இந்திய ஏஐ மிஷன் என்ன பண்ணுச்சு, அவரோட எய்ம் என்னன்னா, ப்ரொவைட் அஃபோர்டபுள் ஏஐ கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் எக்ஸ்பேண்டிங் த கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ்
among the startups and for researchers. ஓகே, அடுத்து வந்து ஏஐ கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், ரினபிள் எனர்ஜிலேருந்து கொடுக்கணும், டேட்டா சென்டர்ஸ் வந்து அமைச்சு தரணும். ஓகேவா? இது முக்கியமான நோக்கம் என்னன்னா, எப்படி நம்ம வந்து ஒரு யூபிஐ வந்து ஒரு நார்மல் பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுமோ, அதே மாதிரி ஏஐக்கு வந்து ஒரு காமனான ஒரு இன்டர்ஃபரன்ஸ் கொடுத்து நார்மல் பீப்புளை யூஸ் பண்ணி அவங்களோட டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வரணும். அதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். ஓப்பன் சோர்ஸ் ஏஐ ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் அதான் நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ யூனிஃபைடு இன்டெலிஜென்ட் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கணும், யூபிஐ மாரி, யூபிஐ ஃபார் ஏஐ, அது வந்து ரொம்ப முக்கியம். அதான் இவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து ப்ரீமியம் மாடல் கொடுக்கும்போது என்ன பண்ணலாம், கமர்ஷியலாக ஒரு ரிசர்ச்சர் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். இதனால எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட் எப்படின்னா, எஜுகேஷன் பெட்டர் ஆகும், நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் இம்ப்ரூவ் ஆகும், டிஜிட்டல் இன்க்ளூஷன் அதிகமாகும், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டிவிட்டி அதிகம், எல்லா செக்டர், எல்லா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எல்லா செக்டர்லையுமே என்ன இருக்கும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து வந்து கன்க்ளூஷன் என்ன, அதில் மாதிரி எப்படி யூபிஐ பண்ணமோ, சீப் இன்டர்நெட் கொடுத்தோமோ, அதே மாதிரி என்ன பண்ணலாம், அஃபோர்டபுள் ஏஐ வந்து கொடுக்கணுன்றது அதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பே ஆஃப் பெங்கால் இந்தியாஸ் சாந்தி ஆங்கர். ஓகே, சாந்தினா என்னன்னா, செக்யூரிங் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் த்ரோ தி நாம்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் இன்டிகிரிட்டி லான்ச் இந்தியாவுடைய மாரிடைம் செக்யூரிட்டினா யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து 2020-29 வந்து சொல்லியிருக்கோம். இது சாந்தி வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம்னா, ஆல்ரெடி வந்து சாகர் அண்ட் தென் மகாசாகர், இதில் வந்து 2025 மகாசாகர் வரைக்கும் படிச்சிருப்போம். 2015 வந்து சாகர், இப்போ நம்மளோட சாந்தி. ஓகே, இப்போ பே ஆஃப் பெங்கால் வந்து ஃபர்ஸ்ட் ரீஜன் ஃபார் ஆர்கனைஸ் த சாந்தி. நம்ம இங்கே தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த சாந்தின்ற ஒரு பிரின்சிபல் பாலிசியை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதனாலனா ஸ்ட்ராட்டஜி இம்பார்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மேரிடைம் சேலஞ்சஸ் ரொம்ப பயப்படுங்க, எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம், அதே சமயம் நம்ம எந்த அளவுக்கு சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செக்யூரிட்டி தான் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஃபார் கிளைமேட்டு, டிசாஸ்டர்ஸ், இல்லீகல் ஃபிஷிங், சைபர் த்ரெட், சப்ளை செயின்ஸ் டிஸ்டர்ப்ஷன்ஸ் அண்ட் தென் மேரிடைம் பொல்யூஷன்ஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பை ஆஃப் பெங்கால் ஸ்ட்ராட்டஜி நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா வந்து அந்த மலகா ஸ்ட்ரைட் வழி நம்ம மலகா ஸ்ட்ரைட் வழி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பக்கம் அந்த இந்தியன் ஈஸ்ட் சைனா சீயை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியுமே இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். எது இந்த வந்து சாந்தின்றது சப்போர்ட் ஃபார் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, ரைட்? ஓகே, இது என்ன ப்ரொமோட் பண்ணுது, ட்ரஸ்ட் பேஸ்டு, ரூல்ஸ் பேஸ்டு, டிமாண்ட் ட்ரிவன் கோஆப்ரேஷன். டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, கோஆப்ரேஷன் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் மிலிட்ரி காம்படிஷன்ஸ் அண்ட் மேரிடைம், ஓகே, டு மேரிடைம் கவர்னன்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், மிலிட்ரி காம்படிஷன் பேஸ் பண்ணி இல்லாமல் ஒரு ட்ரஸ்ட் பேஸ்டு, ரூல் பேஸ்டு அண்ட் டிமாண்ட் ட்ரிவன் கோஆப்ரேஷனாக இருக்கணுன்றது அதோட முக்கியமான நோக்கம். ஓகே, இது வந்து யாருன்னா, இதில் பீம்ஸ்டெக்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து தெரியும்ல, அது வந்து எந்த அளவுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதான் ஒரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவோட எய்ம் என்னன்னா, செக்யூரிட்டி பார்ட்னர்ஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டராக இருக்கணும் எங்கள் பே ஆஃப் பெங்கால் ரீஜனில். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்தது, நம்மே தெரியும்ல, இதுவுமே நம்ம பார்க்குற மெஜாரிட்டி ஆஃப் ஆர்டிகல்ஸ் ரிலேட் டு த ப்ரொடெஸ்ட். ஆனால் அது வந்து ஒரு ஒரு டைமென்ஷனில் இருக்கு பாருங்க. ஒன்று நம்ம என்ன பார்த்தோம், டெக்னாலஜி மட்டுமே சார்ந்திருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ஓகேவா, அது ஒரு ஆர்டிக்கல். இப்போ அடுத்து இன்னொன்று என்ன பண்ணணும், எப்படி வந்து ஒரு பீப்புள் வந்து அக்கௌண்டபிளாக கொண்டு வருது, பீப்புள் வந்து கவர்மெண்ட் எப்படி அக்கௌண்டபிளாக கொண்டு வராங்கன்றது பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம், இது ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, அப்படி பார்க்கலாம். இப்போ ஜுடிஷியரியில் அவங்க எந்த அளவுக்கு இந்த ப்ரொடெஸ்டால் அதில் எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்கன்றதை இவங்க பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் நமக்கே தெரியும்ல, அது ஸ்பெஷல் கோர்ஸ் ஸ்பெசிஃபை த ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ் ஆஃப் கேட்ஸ். ஓகே, இது வந்து ஃபாஸ்ட் கோர்ட்னா நான் நினைக்கிறேன், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ்னா ஒரு புதுசாக ஒரு கோர்ட் இருக்கும், அங்கே வந்து ஒரு தனி கோர்ட் இருப்பாங்க, தனியாக ஜட்ஜ் இருப்பாங்க, அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக வந்து வேகமாக வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்போ இங்கே இந்தியாவில் இப்போ இருக்கிறது எப்படி இருக்குன்னா, கோர்ட்டு தனியாக தான் இருக்கும். ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுற ஜட்ஜி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி கோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிற அந்த ஒர்க்கை விட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அந்த ஃபாஸ்ட் கோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே இப்போ இது எங்க எப்படி நம்ம சொல்ல முடியாது வந்து ஃபாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃபாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலுமே இங்கே ஒர்க் பண்ணுற அந்த ஜட்ஜ்மெண்ட் இங்கே வந்து ஓவர் பட்டன் ஆகுது இல்லை. ஸோ இதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு கன்சர்ன். ஓகே, ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட் இப்போ ப்ரைமராக இதுதான் யூஸ் பண்ணோம்னா போக்சோ ஆக்டை வந்து அந்த கேஸஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். ஓகே, இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, நிறைய பெண்டன்சி வந்து இருக்குது, ஆல்மோஸ்ட் 2.45 லேக்ஸ்
even though it is a fast track special course 100% என்ன பண்ண முடியாதுல 100% அச்சீவ் பண்ண முடியல. ஓகே. ஸோ மியர்லி ப்ரிஸ்கிரைபிங் ஒரு என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரிக்டான டைம்லைன்ஸ் கொடுக்கறதால இன்வெஸ்டி ட்ரையல் இஸ் இன்சஃபிஷியன்ட் வித்தவுட் அடிக்வேட் ஜட்ஜஸ். ஓகே. டைம்லைன் வந்து ஈஸியாக கொடுத்துடலாம். ம். ஆனா ஜட்ஜஸ் இருக்கணும், ப்ராசிக்யூட்டர் இருக்கணும், ஃபாரன்சிக் லேபார்டரிஸ் இருக்கணும், இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்கணும். இது எல்லாமே இருந்து தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம கொடுத்த டைம்ல கரெக்டாக என்ன பண்ண முடியும், ஜட்ஜஸ் வந்து ஜட்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியும், டெலிவரி பண்ண முடியும். ஓகே. நமக்கு தெரியும் இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன் பில்ல வந்து கொண்டு வந்து 2000 இன்வெஸ்டிகேஷன் அண்ட் 3 month ட்ரையல்ஸ் பேப்பர் லீக் கேசஸ் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க அவங்க. ஓகேவா. ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல ரொம்ப கேஷனாக இருக்கும் இதெல்லாம். ரிஜிட் டைம் லைன் சுட் நாட் காம்ப்ரமைஸ் த ரைட் டு ஃபேர் ட்ரையல். அதில் வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்றது இந்த ஆர்டிகல் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம ஒன்று இதுதான் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட் நம்மன்றத கவர்மெண்ட் வந்து டிஸ்கிரிஷனரியாக ஒரு கேஸ் எடுத்து அதை விசாரிங்க அப்படின்னு கொடுக்கும்போது அப்போ ஆல்ரெடி கேஸ் நார்மல் கேஸ் நிறைய நார்மல் பீப்புள் கேஸில் போகும்போது எப்படி இதுக்கு வந்து நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும், ரைட் டு ஈக்வாலிட்டி பாதிக்கப்படும் இல்லையா. போக்சோ கேஸ் அது வந்து வேற. இதுமாரி அதுக்காக தான் அந்த கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதுமாரி ஒரு சில கேசஸை இப்படி டைரெக்டாக கவர்மெண்ட் அங்கே டைரக்ட் கொடுத்து ரைட் டு ஈக்வாலிட்டி பாதிக்கப்படுத்தல. அந்த ஒரு வியூவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. கீ சேலஞ்சஸ் என்ன, இப்போதைக்கு ஜுடிஷியல் வேகன்சி அதிகமாக இருக்கு, ப்ராசிக்யூட்டர் கிடையாது, இன்அடிக்வேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, இது எங்கேயுமே முக்கியங்க. ஒரு என்னன்னா நம்ம எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்தாலுமே நம்ம ரெண்டு விஷயத்தை நல்லா பார்க்கணும். ஓகே. ஒரு இன்ஸ்டியூஷன் ரன் ஆகணும் நம்ம அவர்கிட்ட பார்த்தோம் ஃபினான்ஸ். ஓகே. அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணணும், கரப்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும். ஓகேவா. அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும். இது ஓகே. அத்தாரிட்டி அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபுமே வேகன்சி ஃபில்ட் ஆகிருக்கணும். இது எல்லாம் எப்போ லேக் ஆகுதோ இது அப்படியே என்ன பண்ணணும், நம்ம வே ஃபார்வர்டாக எழுதி வே ஃபார்வர்டாக இது ஏன்னா அதெல்லாம் உண்மையும் கூட. ரைட். ஓகே. ஐ ஹோப் இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா in order to generate a point multiple dimensions. ஏன்னா நம்ம மெயின்ஸில் என்ன தான் நம்ம வந்து ஒரு ரெடிமேட் ஆன்சராக படித்தாலுமே அந்த டைமில் வந்து நம்ம இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். ஒரு விஷயத்த நம்ம வந்து படித்த மாதிரி எழுதுறதுக்கும் நல்லா புரிஞ்சுட்டு ஒரு வைடர் விஷயம்லாம் புரிஞ்சுட்டு கொஸ்டினை டிமாண்ட் அட்ரஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஓனாக எழுதுறதுக்கும் ஒரு ரெண்டு விஷயம் பார்க்கலாம். ஒன்று, படித்தது இருக்கிறதுக்கு நம்ம பிரைன் என்ன பண்ணணும்னா நம்ம என்ன படித்தோமோ அதை தேடி தேடி எடுத்துகிட்டு வரோம். இது இப்படி நம்ம எழுதும் போது என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகும். அதை கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி எழுதினா பழகிடலாம். ஆனால் இது வந்து பாயிண்ட் டைவர்ஸை ஸ்பீடை கொண்டு வந்துடுறோம். ஓகேவா. ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்க இருக்குன்றது கொண்டு வரும். ஆனால் அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து பண்ணணும். அது எக்ஸாக்டாக எடுத்து வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், நிறைய ரிவிஷன் பண்ணணும். ஓகே. ஸோ ஐ ஹோப். ஓகே. மறுபடியும் ஐ ஹோப் சொல்லிட்டு போல. ஓகே. இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். Continuously stay on our YouTube channel for the upcoming videos. Okay. We jointly we can success for our dream. Okay. Thank you.